சிறுகதைக்கு ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, "நீ யாரை எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கியோ, கௌரவ குறைச்சலா நினைச்சிட்டு இருக்கியோ, அவங்க தான் உனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீ யாரை கௌரவமா நினைச்சிட்டு இருக்கியோ, அவங்க எல்லாருமே உனக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. உனக்கு துரோகம் பண்றவங்கள தான் இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் வந்து நீ கஷ்டப்படுறதுக்கு காரணமே, நீ யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சு உன்னை பாசமா பார்த்துக்கிறவங்கள தரகுறவா நினச்சியோ, அவங்களால தான் நீ இந்த நிலமையில நின்றுட்டுருக்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா இருந்துட்டு பார்வதி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உங்ககிட்ட நான் அப்போவே சொன்னேன்ல, அந்த சிந்தாமணி கூட சேராத, வேண்டாம், அது பொம்பளை சரியில்லைன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் நீ தான் மீனா மேலே இருக்கிற கோவத்தில் அந்த சிந்தாமணி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட. ஆனால் இன்னைக்கு பாரு, நீ வீட்டை விட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் உன் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணமே நீ மட்டும்தான்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அந்த பொம்பளைய நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நீ என் கூடவே வந்து சேர்ந்துக்கிட்டு என் வீட்டோட பத்திரத்தை நீ வச்சுக்கிட்டு அந்த ஃபைனான்ஷியர் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை இத்தனை நாளாக முட்டாளத்தனமாக ஆக்கியிருப்ப. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.